ஸோ இப்போ தான் விக்ரம் வந்து லாஸ்ட் வீக் திவ்யா கிட்ட போட்ட சண்டைக்கெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்வை தைரியமாக எதிர்த்து நின்றுருக்காரு. ஸோ இவர் பார்வை மட்டும் எதிர்த்து நிற்காம பார்வக்கிட்ட மட்டும் சிங்சங் போட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்கிட்ட எதிர்த்து சண்டை போடுறதுனால தான் நாம் அவரை சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க, நல்ல எல்லாரும் இமோஷனலாக ஹர்ட் பண்ணிவிட்டு காமெடிங்கிற பேரில் சுற்றிட்டு இருப்பியே, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே வினோத் சொல்கிறாரு, ஐயோ நீ உண்மையிலே சீரியஸாகவே எல்லாரும் இமோஷனலாக ஹர்ட் பண்ணுவியே, நீ என்னையும் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்கிறாரு. விக்ரம சொல்கிறதுக்கு மாற்றி வினோத்னு சொல்லிட்டேன். ஸோ விக்ரம் வந்து ரொம்ப தைரியமாக பாருக்கு எகேன்ஸ்டாக போகிறாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாடுறீங்க, நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுவியே, எல்லாரை பற்றியும் கூட்டுறது பெருக்கிறது மாதிரி பண்ணிவிட்டு எல்லாரை பற்றியும் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுவியே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ரெஜிஸ்டர் தான் பண்ணுறாங்க. அது எதுக்கு மற்றவங்கள மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னே நமக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. உடனே விக்ரம் நான் எப்படி வேணால் விளையாடுவேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி பார்வை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க. எப்பவும் பார்வை பண்ணுற மாதிரி பார்வை ப்ரொவோக் பண்ணுறாங்க. பார்வை செம்மையாக கத்துறாங்க. கடைசி விக்ரம் நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிற மாதிரி அங்கே ஒரு சண்டை நடக்குது. ஸோ இது எப்போ நடக்குது என்ன எதுன்னு தெரியாது. ஏன்னா பார்வதி கண்ணு வந்து வீங்கி தான் இருக்குது. கடைசியில் முடிக்கும்போது நல்லா விளையாடுறீங்க, சூப்பர் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு பாரு சொல்கிறாங்க. உடனே தேங்க்யூன்னு இந்த 90s இந்த சினிமாலெல்லாம் ரவுடிசம் பண்ணுற மாதிரி அதாவது காமெடி ரவுடிசம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த சண்டை எப்போ வரப்போகுது, எதுக்கு வருது, என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ பாரு ஆல்ரெடி கண்ணில் அடிப்பட்டனால செம்ம இரிட்டேட்டடாக இருக்காங்க. இன்றைக்கி என்னெல்லாம் சண்டை வரப்போகுதுன்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.